எத்ரே திரைப்படம் தொடர்பாக நடிகர் நானி பதில் தர ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். விவரங்கள். விமல் என்பவர் தான் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார். அதுல கடந்த 2022ஆம் ஆண்டு தனது ஏஜென்ட் 11 என்ற கதையை தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்துல பதிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சைக்கோ கில்லர் கதையை மையமா வைத்து திரைப்படமாக எடுத்துக்க பிரபல நடிகர் நானியின் நிறுவனத்துக்கு 2022ஆம் ஆண்டு கதையை இமெயில் மூலமா அனுப்பியுள்ளதாகவும், பின்னர் அதே ஆண்டு கதையை ஏஜென்ட் பி என்ற பெயரை நாவலாக வெளியிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில தான் இயக்குனர் சைலேஷ் கொலானோ நடிகர் நானி நாயனா வைத்து கிட் 3 என்ற சைக்கோ கில்லர் கதையை மையமாக வைத்து திரைப்படம் எடுக்கிறதாக 2022ஆம் ஆண்டு அறிவித்ததாக அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில தான் கிட் 3 திரைப்படம் 2025 மே மாதம் தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம் மற்றும் இந்தியில் வெளியானதாகவும், திரைப்படம் வெளியான பாக்ஸ் ஆபீஸ் வருமானம் 100 கோடியை எட்டியுள்ளதாகவும், முதல் நாள் காட்சி மூலம் 43 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்திலும் திரைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது என்றும், தனதுடைய கதையை மையமாக வைத்து ஹிட் 3 படம் எடுக்கப்பட்டுள்ளது என தென்னிந்திய எழுத்தாளர் சங்கத்தில் புகார் அளிக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் தனக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்கு போதுமான இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், திரைப்படத்தின் மூலம் கிடைத்த வருமானத்தில் 20% இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி, ஹிட் 3 படத்தின் நாயகன் நானி, இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் பதிலுக்கு உத்தரவிட்டு விசாரணை ஜூலை 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.